அதிமுக என்கிற கட்சி ஏறத்தாழ திமுகவுக்கு நிகரான கட்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். திமுகவை விட கூடுதலாக பலம் பொருந்திய கட்சியாக, கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியாக அதை கருதலாம். சிங்கம் படுத்து விட்டது என்பதற்காக சுண்டெலி மச்சான் முறை கொண்டாடுவது என்று சொன்னார். அமித்ஷாவிற்கு இருக்கக்கூடிய திமிர் என்னன்னா, 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் தமிழ்நாட்டிலே பாஜக இருக்கிறது. இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செய்வதற்கு பாஜக அதிகாரம் பெற்றிருந்தாலும் கூட தமிழ்நாடு என்று வருகிற போது அதனால கால் பதிக்க முடியவில்லை. ஜெயக்குமார் கூடுதலாக ஒன்று சொன்னார், பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கால்களே கிடையாது. 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க நான் தான் கட்சிக்கு தலைமை வைப்பேன் அப்படின்னு சொன்னா, இப்ப விசிகாவோட தான் 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில திருமாவளவன் சொல்லுவாரா, நான் தான் தலைமை வைப்பேன், நான் தான் மாப்பிள்ள, நான் தான் கல்யாணத்துக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற இடத்துல அமித்ஷா சொல்றாரு. ஒருபடி மேல போய் அண்ணாமலை, இது பாஜக ஆட்சி. ஆனா அமித்ஷா வர்றாருன்னு சொன்னாலே அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை எடப்பாடி இருக்காரு. அடிமையின் உடம்பிலே ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்குன்னு எம்ஜிஆர் பாடலை எடப்பாடி கேட்டிருக்காரா? உள்ளபடி அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாரிப்பு இருக்கா சார்? யாராவது ஆளுமை மிக்கவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றினால் பரவாயில்ல, எல்லாமே தத்தி தானே. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து அண்ணாவுக்கும் இவங்க வச்சிருக்கிற அண்ணா திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? மைசூர் பாக்குக்குள்ள மைசூரா இருக்கு. டெல்லி போகாம இருந்திருந்தால், பாஜகவோடு அதிமுக கூட்டணி மீண்டும் என்று அறிவிக்காமல் இருந்திருந்தால், தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. போட்டோம்னா விஜய் விடிய விடிய தூங்க விடாம ஒரு நாள் டார்ச்சர் பண்ணோம்னா சரணடைந்து விடுவார் என்று அமித்ஷா சொல்கிறார். நீங்களே கோர்த்து விடுறீங்க சார் ஊடக மூலியமா? நான் சொல்லல, கோர்த்து விடல. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி அமையுமானால் கட்டாயம் அது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அமித்ஷா சொல்வது எதற்காக? சிங்கம் படுத்து விட்டது என்பதற்காக சுண்டெலி மச்சான் முறை கொண்டாடுவது என்று சொன்னார்கள். அதிமுக என்கிற கட்சி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. ஏறத்தாழ திமுகவுக்கு நிகரான கட்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். திமுகவை விட கூடுதலாக பலம் பொருந்திய கட்சியாக, கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியாக அதை கருதலாம். எதன் அடிப்படையில்? திமுக என்பது எப்படின்னா, அது அந்த கட்சியினுடைய கோட்பாடு புரிந்தவர்கள், கொள்கை புரிந்தவர்கள், அவர்களுக்கான இயக்கம். அதிமுக அப்படி அல்ல. அதிமுக ஒரு பெரிய மாஸ் இயக்கம், பெரும் திரள் இயக்கம். ஏன்னா எம்ஜிஆர் என்கிற ஒரு வசீகரம், ஜெயலலிதா என்கிற வசீகரம், வசீகரத்தின் வழியாக கூடுகிற கூட்டம் என்பது ஒரு பெரிய கூட்டம். கொள்கை இல்லைன்றீங்களா? கொள்கையை பற்றி அவர்கள் எப்பொழுதுமே பெரிதாக அலட்டி கொண்டதே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் இடத்துல கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கொள்கை? அண்ணாயிசம் என்று சொன்னார். ஆனால் அண்ணாவே தனக்கென்று தனியாக ஒரு கொள்கையை வகுத்து கொண்டார் என்று சொல்ல முடியாது. பெரியாரின் கொள்கைகளைத்தான் அந்த கடவுள் மறுப்பு மாதிரியான சில கடுமையான வாதங்களை வெகுஜனங்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதனால சின்ன சின்ன திருத்தங்களை செய்து கொண்டு திராவிட இயக்க கொள்கை என்பது பெரியாரினிடமிருந்து வந்த கொள்கையைத்தான் அண்ணா ஏற்றுக்கொண்டாரே தவிர, அண்ணா தனக்கென்று ஒரு தனியாக ஒரு பாதையை கண்டார் என்று சொல்ல முடியாது. பெரியார் வகுத்த கொள்கைகளை வெகுஜனப்படுத்தியவர் அண்ணா. வெகுஜனங்களுக்கு புரியும்படியாக அல்லது வெகுஜனங்களுக்கு பின்பற்றும்படியாக எளிமைப்படுத்தி தந்தவர் என்று வேணால் அவரை சொல்லலாமே தவிர, அண்ணாயிசம் என்று ஒரு தனியாக ஒரு கோட்பாடு இருப்பதாக கொள்கையாளர்கள் யாருமே கருதியது கிடையாது. அண்ணாவே கருதியது கிடையாது. சரி, அதனால அவர் அண்ணாயிசம் என்று சொன்னார். அதனால கடுமையான நாத்திக கோட்பாடுகளோ, பகுத்தறிவு கோட்பாடுகளோ, வேற எதையுமே அவர்கள் தீவிரமாக பின்பற்றிய நடைமுறை என்பது அதிமுகவில் எப்பவுமே கிடையாது. இப்ப நான் ஒரு நாத்திகன் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு கலைஞர் செயல்பட்டதை போலலாம் அதிமுகவில் யாருமே எந்த தலைவர்களும் செயல்பட்டது கிடையாது. ஆனால்
பகுத்தறிவாளர்களும் அந்த கட்சியில இருந்திருக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி பல பேர் இருந்திருக்கிறாங்க, காளிமுத்து மாதிரி பல பேர் இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சனாதன தத்துவத்திற்கு ஆதரவாகவும் அங்க யாரும் இருந்தது கிடையாது. ஒரு நாள் இப்ப சமீபத்துல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு, அதிமுக வந்து மத சார்பற்ற கட்சி என்று அவர் சொன்னார். அப்படி ஏன் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னா, இந்த கூடாரப்பு கேடாய் முடியும்ன்ற மாதிரி இந்த கூட்டணியில இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்தது. ஆனால் அமித்ஷாவிற்கு இருக்கக்கூடிய திமிர் என்னன்னா, 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் தமிழ்நாட்டிலே பாஜக இருக்கிறது. இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செய்வதற்கு பாஜக வந்து அதிகாரம் பெற்றிருந்தாலும் கூட தமிழ்நாடு என்று வருகிற போது அதனால கால் பதிக்க முடியவில்லை. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சொன்னார், ஜெயக்குமார் சொன்னார், பாஜக தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியாது என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளல. ஜெயக்குமார் கூடுதலாக ஒன்று சொன்னார், பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கால்களே கிடையாது. அது ஒரு சவள புள்ள, நாங்க தாண்டா தோல்ல தூக்கி சுமந்து 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிருக்கோம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் அதிமுகவுக்கு வந்து பாஜகவுக்குமான உறவு. சரி, 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க வந்து நான் தான் கட்சிக்கு தலைமை வைப்பேன் அப்படின்னு சொன்னா, இப்ப விசிகாவோட தான் 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில திருமாவளவன் சொல்லுவாரா, நான் தான் தலைமை வைப்பேன், நீங்களாம் தலைமை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாரா ஸ்டாலினை பார்த்து? சொல்லக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்க இல்லங்க, நான் அப்படி சொல்லல. அவரவருடைய வலிமைக்கு தக்கனதானே அவர்கள் வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். உயரம் அறிந்து ஒவ்வொருத்தருக்கு, அதாவது விசிகா வந்து எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பெரும் அரசியல் கட்சியாக பெர்சன்டேஜ் அதிகமாகி 30% வாக்குகளை தாண்டக்கூடிய வலிமை பெற்றால் அவங்க அதை கோரலாம், ஆட்சி கோரலாம். அவங்க வரவே கூடாது என்கிற சாதிய மனப்பான்மையிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லல. உங்கள் வலிமைக்கு உங்கள் வாய்ப்புக்கு என்ன முடியுமோ அதுதானே செய்ய முடியும். இப்ப 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க நான் தான் ஆட்சிக்கு தலைமை வைப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? கூடாது, முடியாது, யதார்த்தம் இல்ல. கூடாது கூடும் என்பதல்ல கலை யதார்த்தம் இல்ல, கலை யதார்த்தம் கிடையாது இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, 4 எம்எல்ஏக்களும் யார் தயவிலே வெற்றி பெற்றார்கள்? அதிமுகவின் தயவிலே வெற்றி பெற்றார்கள். மறுபடியும் அமித்ஷா 4வது முறையா சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமையும். அதே மாதிரி எடப்பாடி என்ன சொல்றாரு, அப்படி ஒண்ணு அமைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிகமான தொகுதிகளிலே அதிமுக காரர்கள் தான் போட்டி போடுவோம். அப்ப அதிக எம்எல்ஏக்கள் நாங்க தான் வருவோம், நாங்க தான் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற முன்னாடி எங்களைத்தான் கவர்னரு ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பார், அதிகாரம் அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கு எங்கிட்ட தான் உரிமை இருக்கு, எங்களை தான் கூப்பிடுவாரு ஆளுநரே. உன்னைய கூப்பிட மாட்டாரு, நீ மாப்பிள்ளை தோழன், மாப்பிள்ளை கிடையாதுங்கிறாரு. நான் தான் மாப்பிள்ளை, நான் தான் கல்யாணத்துக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற இடத்துல அமித்ஷா சொல்றாரு. ஒருபடி மேல போய் அண்ணாமலை இது பாஜக ஆட்சிங்கிறார். இதுதான் வந்து என்னன்னா இந்த கூட்டணியை வந்து குத்தி கிளறி விடுறதுக்கான ஒரு வேலை. அப்ப அதிமுகவினுடைய தொண்டர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? அமித்ஷா தான் தலைமை என்பதை, இந்த கூட்டணிக்கு அமித்ஷா தான் தலைமை என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இல்ல, எந்த இடத்துல தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்? எதனால? அவன் எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்கு வந்தானா, எடப்பாடியை பார்த்து கட்சிக்கு வந்தானா? எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும், ஜெயலலிதாவை பார்த்து கட்சியை பின்பற்றினானா, எடப்பாடியை பார்த்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து. அப்ப அவர்கள் வந்து தனித்துவமாக தங்கள் தலைமையில் ஆட்சி அமைத்தார்களா, டெல்லியின் தலைமையில் ஆட்சி அமைத்தார்களா? அவங்க தலைமையில ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாங்கல்ல. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? மோடியா லேடியா கேட்டாங்கல்ல. சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய தில்லு இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு தாராளமா கைது செய்யக்கூடிய தில்லு இருந்துச்சா இல்லையா? ஆனா அமித்ஷா வர்றாருன்னு சொன்னாலே அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து எடப்பாடிட்ட இருக்கா இல்லையா? அடிமையின் உடம்பிலே ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்குன்னு எம்ஜிஆர் பாடலை வந்து எடப்பாடி கேட்டிருக்காரா? கேட்டால் இதை செய்வாரா? அப்ப இவர்களுக்கு எங்க அச்சம் இருக்கிறது என்றால், சம்பந்தி வீட்டுல ரெய்ட போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் பழனிசாமி மீது 800 கோடிக்கு ஜிஎஸ்டியில ஏமாற்றிய வழக்கு இருக்கிறது. 200 கோடி 800 கோடி 800 கோடிக்கான வழக்கு இருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய வழக்குக்கு சிறைக்கு போவதற்கு தன்னுடைய மகனை அனுப்புவதா, யாரை அனுப்புவது? சம்பந்தி வீட்டில் எடுத்த பணத்துக்கு என்ன கணக்கு? செல்லூர் ராஜு வீட்டுல திடீர்னு பணம் காணா போகுது. அந்த கோடிக்கணக்கான பணம் வந்து என்ன கணக்குல காணா போச்சு? அது யாருடைய பணம்? எங்கே பதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அவர் முருகன் மாநாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு செல்லூர் ராஜு. அவர் வீட்டுல உள்ள பூந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. பக்தரா போயிருக்காரு. ஆமா, முருகனும் காப்பாத்தல, போலீஸும் காப்பாத்தல. அவரை கடைசியில அவர் தமிழ்நாடு அரசு வந்து முறையிடுறாரு, என் காசப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க என்று மூர்த்தி மூலமா வந்து ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறார். திமுக பிரமுகர் மூலமா பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு வழக்கு? வருமான வரித்துறை வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது? அமலாக்கத்துறை வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பினால் என்ன பண்ணுவது என்கிற அச்சத்தை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு அச்சம் இருக்கிறது.
தேர்தல் ஆணையம் இவர் இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதங்கள் தான் இருக்கிறது. தேர்தலுக்கு நேரடியா செல்லணும். இரட்டை இலைக்கு உரிமை கோருகிற விஷயங்கள்ல தொடங்கி எல்லாவற்றிலையுமே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுக அல்ல, எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று ஓபிஎஸ் கேட்கிறார். நான் தான் பொதுச் செயலாளர், ஒரிஜினல் நான் தான் அப்படின்னு சசிகலா கேட்கிறாங்க. அப்ப வி.கே. சசிகலாவுக்கு வந்து உரிமை இருக்கிறது, நான் தான் பொதுச் செயலாளர்னு கேட்கறதுக்கு இருக்கு. ஆமா, ஜெயலலிதாவின் நிழலாக இருந்து இவ்வளவு காலமா அரசியல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி ஏமாறுறதுக்கா? உரிமை இருக்கிறது கேட்கறதுக்கு. டிடிவி தினகரன் நான் அம்மா பேர்லயே மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கேங்கிறாரு, நான் தான் ஒரிஜினல்ங்கிறாரு. இப்ப யாரு ஒரிஜினல்? நீங்க திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் அல்வா கடை நிறைய கடை வச்சிருப்பாங்க, எல்லாமே டூப்ளிகேட். ஒரிஜினலாவே அல்வா கடை வச்சிருக்கிறவன் போர்டே வச்சிருக்கல. அது மாதிரி பிரச்சனையில ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்க போகிறது? இரட்டை இலையை தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமி தன் சொந்த தொகுதியிலேயே தோற்று போடுவார். சின்னத்துக்கு தான் மரியாதையை தவிர ஆளுக்கு மரியாதை இல்லைல்ல. அப்ப யாரெல்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது? இரட்டை இலையை பறிச்சுட்டா பாஜகவோட சின்ன கட்சியா போயிருமே அதிமுக என்கிற பதட்டம் அவர்கள் இடத்துல இருக்கிறது. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த அழுத்தத்தின் சார்பாக இந்த கூட்டணி இருக்காருன்னு வச்சுப்போம். ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை விரும்பவில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னாடி 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது தயாரா இருக்காங்களா என்ன அதிமுக உருவாக்குவதற்கு? எதுக்கு தயாரா இருக்காங்க? எடப்பாடியுடைய அதிகாரத்தை பறித்து அதே அதிமுகவை சார்ந்த மற்ற நபரிடம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஏதாவது திட்டமிடுது? அதுல என்ன சந்தேகம்? எதுக்கு செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரு? எஸ்பி வேலுமணி பின்னாடி இருந்து குத்திடுவாருங்கிறதுனாலதானே பிஜேபிக்கு போனது. அவர் நேரடியா பிஜேபியில லிங்க் வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையன் வந்து நான் தான் முதலமைச்சராக போறேன், நான் முதல் வாய்ப்பை விட்டுட்டேன், 2வது ரவுண்டை விட முடியாதுங்கிறாரு. எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ராஜேந்திர பாலாஜி கூட அதிமுகவுக்கு தலைவராகிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னு சொல்றாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவங்களுக்கு? பாஜகவிலே இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொன்னீங்களா நாடாளுமன்ற தேர்தல்ல? மோடி தான் பிரதமர் சொன்னீங்க. 75 வயசானாலும் இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு சொல்லி RSS கண்டிக்கக்கூடிய இடத்துல அத்வானியை நீங்கள் அப்புறப்படுத்த முடிந்தது, முரளி மனோகர் ஜோஷி அப்புறப்படுத்த முடிந்தது. வயது காரணமாக மூத்த தலைவர்கள் ரத்த யாத்திரையை நடத்தி எல்லாத்துக்கும் குஜராத்துக்குள்ள ரத யாத்திரை வருகிற போது ஓரமா குந்தி இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் பதவி வரைக்கும் வந்துட்டாரு. அத்வானினால வர முடியலையே. அன்றைக்கு வயதை காட்டி காரணம் காட்டி ஒதுக்கி வைத்தார்கள்ல அத்வானி அவர்கள். அப்ப நீங்க வந்து மோடியை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதன்மைப்படுத்தி அதிமுக அரசியல் செய்வதற்கு வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக வருவார்னு சொல்றீங்கன்னா பாஜக அதிமுகவை ஒழுங்க பார்க்கிறதா இல்லையா? இதை எப்படி அதிமுக தொண்டன் ஒத்துக்குவான்? வாக்காளர்கள் பதட்டப்படுவானா இல்லையா? பாஜக ஆட்சி தான் வரும்னு அண்ணாமலை சொல்றது மூலமாக நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னா மைனாரிட்டி ஓட்டு போடுவானா? மதச்சார்பற்ற சக்திகள் ஓட்டு போடுவானா? பொதுமக்கள் வந்து அதை ஓட்டு போடுவானா? திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவன் மத கலவரத்தை விரும்பல. மதுரை மக்கள் வந்து நல்லிணக்கமாக வாழ விரும்புகிறார்கள். தெற்கு வாசல்ல வந்து சந்தனக்கூடு நடக்குதுன்னா வந்து பல பேர் வந்து தாய்மாமன் சீர் கொண்டு வர்றது மாதிரி இந்துக்கள் கொண்டு போய் எல்லாம் கொடுக்குறான். அங்க ஒரு உறவு முறையோடு பழகுறான். அப்ப அங்கு வந்து இந்து முஸ்லிம் வேறுபாடு இல்ல. அதை உருவாக்குவதற்கு நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்று ராஜா கூவுகிற போது மதுரையில இருக்கிறவன் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன் அதிமுக எப்படி ஓட்டு போடுவான்? அதிமுக தொண்டர்களே நம்ம ஓட்டு போட்டா பிஜேபி ஆட்சி வந்துருங்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி வந்து எதிர்கட்சியாவே இருக்கட்டும், எதிராவே இருக்கட்டும், திமுகவுக்கு ஓட்டு போடுவோம்னு போயிட்டானா என்ன பண்றது? தமிழ்நாட்டினுடைய நலன்கள் முக்கியம். அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே செய்யாத துரோகம் மட்டுமே செய்யக்கூடிய பாஜகவுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்? எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராத பாஜகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? நான் வந்து தமிழ்நாடே வந்து பெரு வெள்ளத்திலே தத்தளித்த போது, கழுத்து வரைக்கும் தண்ணீரிலே மிதந்த போது தமிழர்களுக்கு நிவாரணம் தர மறுக்கிற பாஜகவுக்கு எதுக்கு நான் வந்து ஓட்டு போடணும் என்று எல்லா பாதிக்கப்பட்டவனும் கேட்பானே. அப்ப தேவையே இல்லாம கிராமங்கள்ல சொல்லுவான், சனி பூனம் தனியா போகாதுன்னு சொல்லுவான். கூட ஒரு சேவலை கட்டி விட்டுருவாங்க. இல்லாட்டினா அந்த சேவலை கட்டலைன்னா யாராவது ஒரு உயிர் போயிடும், நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது கூட நம்பிக்கை தான், இருந்தாலும் புரிய நம்பிக்கை இருக்கு. இப்ப பாஜக ஆல்ரெடி வந்து டெட் பாடி தமிழ்நாட்டுல, அதுல கட்டின சேவலாத்தான் இப்ப எடப்பாடி போயிட்டு இருக்காரு. அவர் சேவல் சின்னத்துல போட்டிக்கிட்டு தான் அந்த காலத்துல முதல்ல ஜெயிச்சார் எம்எல்ஏவே.
அதனால ஒரு காலத்தில் சேவல் சின்னத்துக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச எடப்பாடி டெட்பாடியா இருக்கக்கூடிய அந்த சனி படத்துக்கு துணையா போய்கிட்டே இருக்கிறாரு. ஊரா போறாரு. தமிழகத்தை காப்போங்கிறாரு. கட்சியவே காப்பாற்ற முடியல, தமிழகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. சார் உள்ளபடி அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாரிப்பு இருக்கா சார் அதிமுக? வெளிப்படையா நமக்கு தயாரிப்பு இருக்கா? உள்ள வேலை நடந்துட்டு இருக்காது. அதாவது யாராவது ஆளுமை மிக்கவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றினால் பரவாயில்ல. சரி, எல்லாமே தத்தி தானே. யாராவது ஒருவருக்கு அரசியல் அறிவு இருந்தால் பரவாயில்ல. செங்கோட்டையன் இருக்கு சார். செங்கோட்டையனுக்கு என்ன தெரியும்? திராவிட செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்கு ரசிகரா இருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாருங்க இதுல கோபிச்செட்டிப்பாளையத்துல. அவர் என்ன ஆளுமை மிக்க தலைவர்? அவர் திராவிட இயக்க கொள்கைக்கான அடையாளம். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். இது ஒரு தகுதியா? இந்த ஒத்த தகுதியை வச்சு ஒருத்தன் தலைவராக முடியுமா? வயசானவன் பூரா தலைவரானா இப்ப முதியோர்களை பூரா தலைவராக்க முடியுமா? முதியோர் இல்லத்துல இருக்கிறவனை பூரா நாட்டுல சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியுமா? ஆர் பி உதயகுமார் நல்லா உயரமா இருப்பாரு, அவருக்கு தான் வாய்ப்பு. யார் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 10 கயிறை கையில கட்டிருப்பாங்க. எவனுக்குமே அறிவு கிடையாது. எஸ்பி வேலுமணிட்ட ஒரு ஜோசியக்காரன் சொல்றான், நீங்க பெண் வேடத்துல இருந்தாதான் உயிர் பிழைக்க முடியும். நீங்கள் ஆணாக பிறந்திருக்கலாம், ஆனா இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிடும். நேரம் சரியில்லை. என்ன செய்யறது? நானு மீசையை மலிச்சிட்டு யாருமே இல்லாதப்ப வீட்டுக்குள்ள சேலையை கட்டிக்கங்க அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். அதை நம்புற இடத்துல எஸ்பி வேலுமணி இருக்கிறாரே. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து அண்ணாவுக்கும் இவங்க வச்சிருக்கிற அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? மைசூர் பாக்குக்குள்ள மைசூரா இருக்கு? கிடையாது. அதுதான் அதிமுகவுல அண்ணா கிடையாது. மைசூர் பாக்குல மைசூர் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய உண்மையோ அதே உண்மைதான். அதிமுக அண்ணா கிடையாது. அதிமுக அமித்ஷா திமுக ஆயிடுச்சு, ஏடிஎம்கே மோடி எம்கே ஆயிடுச்சு. இறுதி கேள்வி சார். அதிமுக பிஜேபி அதனோடு தாவேகா, நடிகர் விஜயுடைய தாவேகா இணைவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு ஒரு தரப்புல சொல்லப்படுகிறது. அது சாத்தியம்? தாவேகாவுக்கு என்ன பலம், தனித்த பலம் என்ன, வாக்கு வங்கி என்ன தெரியாது என்பது அவர்களுக்கே தெரியாது. அதனால தனித்த வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு போனா அவர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிடும். தாவேகாவுக்கு தளபதின்னு கத்திட்டு இருக்கிறவன்லாம் தள்ளி போயிடுவேன். அதனால விஜய் எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் விஜயின் எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல. நீங்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்களா இல்ல போக கூடாதுன்னு சொல்றீங்க? போக அவங்க தயாரா இல்ல. தாவேகாவுடைய நிர்வாகிகள் பலரோடு நான் நட்பாக இருக்கிறவன் என்கிற முறையில எனக்கு தெரியும் அங்க நடக்குது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. விரும்பல தலைமை திரு விஜய் அவர்களும் விரும்பல. விஜய் அவர்கள் விரும்பல. அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. திடீர்னு சம்மந்தி வீட்டுல ரெய்ட போட்டாங்க. நிதின் பழனிசாமி மாட்டினாரு. முடிந்தது. சொல்லாம கொள்ளாம பிளைட் ஏறி டெல்லி போனாரு. டெல்லி போகாம இருந்திருந்தால், பாஜகவோடு அதிமுக கூட்டணி மீண்டும் என்று அறிவிக்காமல் இருந்திருந்தால் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை அமித்ஷா கெடுத்தாரா எடப்பாடி கெடுத்தாரான்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இந்த முடிவின் மூலமாக தாவேகா அங்கு இணைவதற்கு விருப்பம் இல்லை என்று அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னாடிதான் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்று வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கு வந்ததுக்கு அதான் காரணம். அதனால விஜயை மிரட்டி பார்க்கலாம், வருமான வரித்துறையை விட்டு மிரட்டி பார்க்கலாம். ஒரு நாள் ராத்திரி பூரா எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்னு கணக்கு வழக்க காட்டுன்னு சொல்லி ரெய்டை போட்டோம்னா, விஜய் விடிய விடிய தூங்க விடாம ஒரு நாள் டார்ச்சர் பண்ணோம்னா சரணடைந்து விடுவார் என்று அமித்ஷா நம்புகிறார். நீங்களே கோர்த்து விடுறீங்க சார் ஊடகம் மூலியமா? நான் சொல்லல, கோர்த்து விடல. நாங்க அவரை சேர்ப்போம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க பிஜேபியில உறுதி. அப்ப விஜயை மிரட்டுவதற்கு விசாரணை அமைப்புகளின் மூலமாக விஜயை மிரட்டுவதற்கு பாஜக திட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு விஜய் மடங்குகிறாரா மீறுகிறாரா என்பதை பொறுத்துதான் கூட்டணி அமையுமா அமையாதா என்பதை சொல்ல முடியும். இப்போதைக்கு விஜய் பாஜக கூட்டணியில் சேர விரும்பவில்லை. எடப்பாடியும் தான் விரும்பல, கூட்டு போயிட்டாங்கல்ல. இவரை கூப்பிட்டு போகாம இருக்கணும். புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க பாஜக காரங்க. டபக்குன்னு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. தாவேகா தொண்டர்களே அச்சப்படுறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.